ஸ்ரீமத் பாகவதம் இந்த பேரே ரொம்ப புதுமையானது தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமத் அப்படின்னா மிக அழகானது, மிகச் சிறந்தது, புகழ் வாய்ந்தது அப்படின்னு பொருள்படும். பாகவதம் அப்படின்னா பகவானிடமிருந்து வருவது, பகவானுடன் தொடர்புடையது அப்படின்னு பொருள்படும். அதனால ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்றது பகவானை பற்றிய அழகான புத்தகம் அப்படின்னு பொருள்படும். இது வேதவியாசர் இயற்றின 18 புராணங்கள்ல ஒன்றுங்க. இதுல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட பல்வேறு அவதாரங்கள் மட்டும் இல்லாம அவங்களோட பக்தர்களை பற்றிய வரலாற்று நிகழ்ச்சிகளும் அடங்கி இருக்குங்க. இந்த ஸ்ரீமத் பாகவதம் வேத மெய்யறிவை எல்லாத்துக்குமே கற்பிக்கிற கற்பக மரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரோட அவதாரம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கல்லுலையோ ஒரு பளிங்கிலையோ பகவான் அவதரிக்கும் போது அவரை விக்கிரகம் அப்படின்னு சொல்றோம். அவர் மீனா தோன்றுனா மட்சேர்